அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு செய்தியில் தம்பி சீமானுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தனால ஒரு சிறப்பான ஒரு திட்டம் என்னன்னு சொன்னால், தலைநகரத்தை 5 இடத்துல நாங்கள் வைப்போம். ஏன்னா நிர்வாகம் திறம்பட செய்ய முடியுங்கிற ஒரு கருத்தில் கொண்டு அவர் சொல்லியிருப்பது உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு சிறப்பான திட்டமாக நான் பார்க்கிறேன். காரணம், என்னுடைய காணொளியில் ஒரு 3 வருடமாக எப்பொழுதெல்லாம் மழை வெள்ளத்தில் சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது நான் என்னுடைய காணொலியில் சுட்டி காட்டியிருப்பது என்னவென்றால், முதல்ல தலைநகரத்தை மாற்றுங்கப்பா. சென்னையில் மட்டும் இல்லாமல் மற்ற இடங்களில் நீங்கள் மாற்றி வச்சிங்கன்னா, இந்த ஐடி துறையில் வேலை செய்கிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, செக்ரட்டரியேட்டில் வேலை செய்கிற மக்கள் நிறைய பேர் இருக்குது. இப்படி நிறைய துறைகளில் மக்கள் ஒரே இடத்துல குவிந்து வேலை செய்வதனால சென்னையினுடைய மக்கள் தொகை அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் இந்த மழை வெள்ள காலங்களில் நிறைய சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க. அதனால் இந்த தலைநகரத்தை நீங்கள் மாற்றணுங்கிறத நான் தொடர்ந்து 3 வருடங்களாக பதிவு செய்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ வேண்டுமென்றால் என்னுடைய காணொலிகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் தம்பி சீமானுடைய இந்த திட்டம் என்னுடைய கருத்துக்கு ஒத்துப்போகின்ற காரணத்தால் அது உண்மையிலேயே நான் வரவேற்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வையான ஒரு திட்டமாக நான் பார்க்கின்றேன். அடுத்தது, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். இந்த தர வேண்டிய நிலுவையில் உள்ள அந்த நிதியை வாங்கி வருவதற்காக டெல்லி சென்று வந்தாரா, அல்லது கேஸ் சிலிண்டர்லாம் தட்டுப்பாடெலாம் இருக்க அதை சரி செய்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி டெல்லி சென்று வந்தாரா என்பது போன்ற கேள்விகளை கேட்டிருக்கிறார். அதற்கு பதில் சொல்லுகின்ற வகையில் டிடிவி தினகரன் ஒரு நகைச்சுவையான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். என்டிஏ கூட்டணியில் உள்ள நாங்கள் யார் டெல்லிக்கு சென்று வந்தாலும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னதுதான் எனக்கு வியப்பாகவும் நகைப்பாகவும் இருக்கிறது. காரணம், இந்த டெல்லி கில்லிலாம் பார்த்து பயப்படுற கூட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம் கிடையாது என்பதை அவருக்கு தெரியும். ஆனால் சூழ்நிலையின் காரணமாக அவர் சொல்கிறாரு. அதனால் யார் டெல்லிக்கு பயந்து ஓடி வருகிறார்கள் என்பதெல்லாம் எளிமையான மக்களுக்கும் கொஞ்சம் அரசியல் தெரிஞ்ச மக்களுக்கும் தெரியும். எனவே உங்கள் மீது, அன்புமணி மீது, எடப்பாடியார் மீது வழக்குகள்லாம் எப்படிலாம் இருக்குது, இதெல்லாம் காப்பாற்றி கொள்வதற்காக தான் நீங்கள் ஓடி சென்று பார்த்து மண்டிட்டு வருகிறீர்களே தவிர, திமுக தலைமை எந்த காலத்திலையும் அவங்களுடைய பயந்த ஒரு சுபாவத்தை நான் பார்த்தது என்னுடைய 56 அரசியல் அனுபவ வாழ்க்கையில் கிடையவே கிடையாது என்பதை பதிவு செய்கிறேன். ஆனால் ஒன்றை பற்றி மீண்டும் நான் சொல்கிறேன். நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன் கிடையாது என்பதனாலேயும் அரசியல் ஓரளவு தெரியுங்கிறதுனாலேயும் இதை நான் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.